வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாமக தொடுத்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடுத்த வழக்கு ஒன்றுல சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறாங்க. என்ன அந்த வழக்கு, என்ன அந்த உத்தரவு என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்க, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விடயம் என்பது பெருமளவுல பூதாகரமா வெடிக்குது. அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தரும் பொருட்டு பாமகவினுடைய கிளை அமைப்பான பசுமைதாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டம் நடத்துவதற்காக வள்ளுவர் கோட்டம் செல்றாங்க. நீங்க புகைப்படத்தை பார்க்க முடியும். வள்ளுவர் கோட்டத்திற்கு வரக்கூடிய திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை காவல்துறையினர் போராடுவதற்கு முன்பாகவே கைது செய்து ஒரு தனியார் மண்டபத்துல அடைச்சாங்க. பாமக தரப்புல நீதிமன்றத்திலையும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள்ட்டையுமே முன்வைத்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த கைது, எதற்காக இந்த கைதுன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அனுமதி இல்லாமல் போராடியதற்காக கைது செய்தோம், முறையாக அனுமதி பெறவில்லை, ஆகையினால் தான் இந்த கைது நடவடிக்கைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து பாமகவினுடைய வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்துல தொடுக்கிறாரு. நாங்க அனுமதி கேட்டோம், அனுமதி கேட்டு அதற்கான மனுவையும் கொடுத்தோம், காவல்துறை நிராகரிச்சிட்டாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது, நாங்க காவல்துறை வித்திட்ட அந்த இடம், காவல்துறை அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த உரிமையின் அடிப்படையில தான் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோம்னு சொல்லக்குள்ள நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அனுமதி வாங்கல, உங்களுக்கு அனுமதி கொடுக்கல, பதற்றமான சூழல் இருக்குது, ஆகையினால அந்த கைது நடவடிக்கை நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தரப்புல சொல்லப்பட்டது. ஆனா அதுல இருந்து ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஆளுநரை கண்டித்து திமுக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. RS பாரதி அறிவிக்கிறாரு. ஆளுநரை கண்டித்து, ஆளுநருடைய அராஜகத்தை கண்டித்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல இந்த போராட்டம் என்பது நடைபெறும்ட்டு அனுமதியை அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க எல்லாருக்குமே கொடுக்கிறாரு. அவரு தலைமை பொறுப்பாளரா எல்லாருமே போராட வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாரு. காவல்துறை என்ன பண்றாங்க, ஒரே நாள்ல அவர்களுக்கான அந்த நீதி அப்படிங்கிறது, அவர்களுக்கான அந்த அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது ஒரே நாள்ல. பாமகவுக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னாங்க. ஆனா திமுகவுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இதனை கண்டித்து நீதிமன்றத்துல என்ன பண்றாங்கன்னாக்க, வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் ஜனவரி 6ஆம் தேதி ஒரு வழக்கு போடுறாங்க. என்ன அந்த வழக்குல குறிப்பிடுறாங்கன்னா, இதே நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்ததற்கு அனுமதி வாங்கலன்னு சொல்லிட்டு கைது பண்ணோம், அது சரியான நடவடிக்கைன்னு சொன்னீங்க. ஒரே நாள்ல ஆளுநரை கண்டித்து திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவிப்பு கொடுக்கிறார், அவங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கான அனுமதியை காவல்துறை கொடுக்குது. இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையை கண்டிக்கிறாங்க. காவல்துறை என்ன பண்ணுது, திமுகவினரை கைது செய்யுது. பாமக அந்த வழக்கு போடலன்னா காவல்துறை திமுகவினரை கைது செய்யுமானா, நிச்சயமா கைது செய்யாது. ஆனா வழக்கு போட்டதுமே அழுத்தத்தின் காரணமாக பெயரளவுக்கு கைது பண்ண கிடையாது, அவர்கள் மீது வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்படுது. ஆனா திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்யறாங்க, கைது செய்து மண்டபத்தில் அடிக்கிறாங்க. ஆக இத நீதிமன்றம் என்ன பண்ணுது, விசாரித்துட்டு உங்களுக்கு நாங்க நிச்சயமா உத்தரவு பிறப்பிக்கிறோம், உங்களுக்கு நாங்க உரிய நீதியை பெற்றுத்தரோம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை கொடுக்கறாங்க. அந்த டேட் அடிப்படையில நேற்று முன்தினம் என்ன நடக்குதுன்னா, உயர்நீதிமன்றத்தில் திருப்பி இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருகிறது. அப்ப இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்த விதிமுறைகளை ஆளுங்கட்சி எதிர்கட்சி என பாகுபாடு காட்டாமல் காவல்துறையினர் அமல்படுத்த வேண்டும். ஆளுநருக்கு எதிரான திமுகவின் போராட்டத்தை அனுமதித்த காவல் ஆணையருக்கு எதிராக பாமக தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, அந்த கட்சிக்கு ஒரு நீதி, இந்த கட்சிக்கு ஒரு நீதின்னு சொல்லிட்டு காவல்துறை பாகுபாடு காட்டக்கூடாது. காவல்துறை நிச்சயமா எந்தவித ஒரு பிரிவினைவாதத்தையுமே இது போன்ற விடயங்கள்ல ஏற்படுத்தக்கூடாது. மாறாக பாகுபாடு காட்டாமல் அவரவர்களுக்கு தேவையான அனுமதியை கொடுக்க வேண்டும். இந்த அனுமதி கொடுக்கறதுல எந்தவித ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் பாமக சார்பா போட்ட வழக்குல உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு விடயம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த அனுமதி கொடுப்பதற்கான வழிகாட்டுதலை நீதிமன்றம் வகுத்து கொடுக்கும், அதன் அடிப்படையில் அனுமதி என்பது கொடுக்கப்பட வேண்டுமே தவிர கட்சி பார்த்தோ கட்சியின் அடிப்படையிலான பாகுபாடு பார்த்தோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த விடயம் என்பது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது.
அது மட்டும் இல்ல, இன்னொரு விடயத்தும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு பிற கட்சிகள் ஆட்சிக்கு வருவார்கள், அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார்கள். ஆனால் அரசாங்க உத்தியோகம் என்பது மக்களுக்கானது. உங்களுடைய ஓய்வு காலம் முடியும் வரைக்கும் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் நீங்க பணி செய்யணும். ஆகையினால ஒன்றை சார்ந்து இருப்பது போல ஒரு கட்சியை சார்ந்த போல நீங்கள் செயல்படாதீர்கள்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கின்றது. இதற்கு மேற்பட்டாவது தமிழகத்தினுடைய காவல்துறை எந்தவித ஒரு பாரபட்சமும் இன்றி அனைவர்களுக்கும் உரிய அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று எல்லோர் தரப்பிலுமே கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வழக்கை தொடுத்து இந்த வழக்கில் இப்படியான ஒரு உத்தரவை பெற்று தந்த பாமகவிற்கு நன்றி கலந்த வழக்கத்தை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.